சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ ஒரு பெண்ணை மிக மிக அருமையாக நம்புகிறாய். ஆனால் அந்த பெண் பார்த்தாயானால் உனக்கு பெண் மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டு இருக்கிறது. உன்னிடமிருந்த அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டு, உன் வீட்டில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டு, மற்றவரிடமெல்லாம் போய் உன்னுடைய குடும்பத்தை பற்றி உட்கார்ந்து கதை பேசிக்கொண்டிருக்கிறது. உன் கூடவே இருந்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறார். அதாவது எல்லோருக்கும் மத்தியில் அவள் நல்லவள் போலும், எல்லோர் மத்தியிலும் நீ கெட்டவள் போலும் காட்டுகிறார். அது உனக்கு தெரியாமல் உன்னிடமே உன்னுடைய குடும்ப நியாயத்தை எல்லாம் தெரிந்து கொண்டு மற்றவிடமெல்லாம் உன்னுடைய நியாயத்தை உட்கார்ந்திருந்து பேசி அதை உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் தெரிந்து கொண்டு அவள் சந்தோஷமாக தங்கமே. ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா ஆகப் போகிறது? அவள் உன்னுடைய வாழ்க்கையை வெளியில் வைத்து அதை பார்த்து சிரித்து கொண்டு இருக்கிறாளா? ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் வேறொரு விஷயம் நடக்கப் போகிறது. பாவம், அதை தெரியாமல் உன்னுடைய வாழ்க்கையை வைத்து அவள் சிரித்து கொண்டு விளையாடி கொண்டு இருக்கிறாள். மற்றவர்கள் வாழ்க்கை என்றால் எல்லோருக்கும் தனி ருசிதான். அதுவே தன்னுடைய வாழ்க்கைக்குள் ஏதாவது வந்தால்தான் அது மிகப்பெரிய கஷ்டம். இப்பொழுது அவள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. என்னவென்று சொல்கிறேன். அதற்கு முன்பு ஒரு சிறு கதை சொல்கிறேன். அந்த கதை மூலமாக அவள் வாழ்க்கை என்ன ஆகும் என்பதை நீயே தெரிந்து கொள். நரியும் கழுதையும் ஒரு காட்டு வழியாக நடந்து கொண்டு இருந்தது. திடீரென்று அங்கு சிங்கம் வந்துவிட்டது. திடீரென்று நரி சிங்கத்திடம் ஓடிப்போய், கழுதை மிகவும் கொழுத்த கழுதையாக இருக்கிறது, வேண்டுமானால் அதை நான் பிடித்து தருகிறேன், என்னுடைய நண்பன் தான், பிடித்து தருகிறேன், என்னை விட்டு விடுங்கள், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று. சிங்கமும் சரி என்று சொன்னது. எப்படி எனக்கு பிடித்து தருவாய், எப்படி பிடித்து தருவாய் என்று கேட்டப்போ அந்த நரி சொன்னது, பெரிய குழி இருக்குது, அதில் நான் தள்ளி விட்டுடுறேன், நீங்கள் அப்புறமா அதை சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சரின்னு சொல்லி சிங்கமும் சரின்னு சொல்லிடுச்சு. இப்போ அடுத்தது நேரடியாக வந்து நரி கழுதையிடம் பேசிக்கொண்டே வந்து குழியிலும் தள்ளிவிட்டு விட்டது. குழியில் இருக்கும் கழுதையை முதலில் திங்குமா சிங்கம், இல்லை இது கைக்கு நேராக இருக்கும் அந்த நரியை திங்குமா சிங்கம்? முதலில் கைக்கு நேராக இருக்கும் நரியை தானே சாப்பிடும். குழிக்குள் விழுந்தது. திருப்பியும் சிங்கம் குழிக்குள் விழுந்தால் மட்டும்தான் அந்த கழுதையை சாப்பிட முடியும், இல்லை என்றால் சாப்பிட முடியாது. ஆனால் கைக்கு நேராக இருக்கும் அந்த நரியை தின்று விடலாம் அல்லவா? அதனால் முதலில் அந்த நரியை தான் அந்த சிங்கமானது தின்றது. நரி தந்திரமான விஷயத்தை செய்து தப்பித்து விடலாம் என்று நினைத்தது. ஆனால் விதி விடவில்லை. பார்த்தியா, துரோகம் செய்தவனுக்கே என்ன கிடைத்தது? மாட்டிக்கொண்டு வாழ்க்கையை இழந்தது, உயிரை விட்டது. அதனால் இவனை மாட்டிவிட்டு சந்தோஷப்படலாம், நாம் தப்பிக்கலாம் என்று யாரும் எப்பொழுதும் நினைக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையிலும் தந்திரமாக ஒரு பெண் இதைதான் செய்கிறாள். உன்னிடமிருந்து எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு மற்றவிடம் போய் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லி அதன் மூலமாக சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறாள். ஆனால் பார், அவளும் இதே போல மாட்டிக்கொள்ள போகிறாள் என்பது தெரியாமல் அவள் உன்னுடைய வாழ்க்கையை வைத்து விளையாடி கொண்டு இருக்கிறாள். தங்கமே, அதனால்தான் சொல்வேன், எப்பொழுதும் யாரிடமும் எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் காட்டிக்கொள்ளாதே என்று. வெளியில் காட்டி மன ஆறுதலுக்காக சில விஷயங்களை எல்லாம் பகிரலாம். ஆனால் மற்றவர்கள் என்ன செய்வார்கள்? ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதாவது ஒரு தப்பான அர்த்தங்களை கண்டுபிடித்து உன் வாழ்க்கையை நீ சிறிய விஷயம் சொல்லியிருப்பாய். ஆனால் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு வெளியில் 1க்கு 3ஆக சொல்லி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டு விடுவார்கள். அதை தான் அந்த பெண்ணானவள் செய்து கொண்டு இருக்கிறார். தினமும் உன்னிடம் வந்து உட்கார்ந்து பேசி ஆறுதலாக விஷயங்களை சொல்வது போல சொல்லிவிட்டு உன்னிடம் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறதோ எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு வெளியில் போய் உன்னுடைய வாழ்க்கையை தவறாக சொல்லிவிடுகிறாய்.
தங்கமே, உன் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அது நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும். அவள் சொல்கிறாள், இவள் சொல்கிறாள் என்பதற்காக எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. இனிமேல் உன் வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பெண் உன் வாழ்க்கைக்குள் வந்தால், உன்னுடைய வீட்டிற்குள் வந்தால், தந்திரமாக உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் அந்த பெண்ணை அடித்து துரத்து. அவள் உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் தேவை கிடையாது. உன் வாழ்க்கையில் தேவையானது நல்லவர்கள், அதாவது எப்பொழுதும் எல்லா விஷயத்தையும் ஆறுதலாக சொல்பவர்கள். உன்னிடம் ஒரு விஷயத்தை அவர்கள் சொன்னார்கள் ஆனால் நீயும் அவர்களிடம் சொன்னி ஆனால் அது எந்த ஒரு காரணமும் கொண்டும் வெளியில் போகக்கூடாது. அப்பொழுதுதான் அது உண்மையான உறவு. மற்றபடி உன்னிடமிருந்து எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டு எப்பொழுதும் வெளியே போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு இருக்கும் எந்த ஒரு உறவும் உண்மையான உறவே கிடையாது. நீ நல்ல பிள்ளை தங்கமே, யதார்த்தமாக எல்லாவற்றிலும் இருந்து விட்டாய். ஆனால் பார், உன்னிடம் யாருமே யதார்த்தமாகவே இல்லை. எல்லா நேரத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் கவுடாகத்தான் இருக்கிறார்கள். நீ யதார்த்தமாக இருப்பதினால் எல்லோரும் யதார்த்தமாகத்தான் இருப்பார்கள் என்பது கிடையவே கிடையாது. நீ நல்ல பிள்ளை, ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் உனக்கு துரோகிகள். அதனால் எப்பொழுதும் நிதானத்தோடு இரு. வாழ்வில் எவ்வளவோ விஷயங்களை நீ இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதனால் நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதே நடக்கும். ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு சொல்வது, உன் குடும்பத்தில் இருக்கும் ஒரு விஷயத்தை கூட, ஒரு நபரை பற்றி கூட மற்றவரிடம் சொல்லாதே என்று. இன்று உன்னுடைய உறவிடம் ஒரு நபர் பிரச்சனையாக இருக்கலாம். உனக்கும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒருவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கலாம். அதை இன்னொரு நபரிடம் சொல்கிறாய் என்றால் அது 1க்கு 100ஆக சொல்லி உன்னையும் அந்த உறவையும் நிரந்தரமாக பிரித்து விடுவார்கள். அதனால் எப்பொழுதும் யாரை பற்றியும் வெளியில் காட்டிக்கொள்ள வேண்டாம். உன்னுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனையா, அது பிரச்சனை என்பது வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டுமே, வெளியில் காட்டிக்கொள்ள வேண்டாமே. தந்திரமாக இருக்கும் சிலர் உன் குடும்பத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். இன்னும் ஊதி ஊதி அந்த பிரச்சனை அனைத்தையும் பெரிதாக ஆக்கணும் என்றுதான் நினைப்பார்கள். அதனால்தான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் நானே போக்குகிறேன். தேவையில்லாமல் உன்னுடைய வாழ்க்கைக்குள் எந்த ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ நீ உள்ளே விட வேண்டாம். எப்பொழுதும் சுதாரிப்பாக இருக்கும் வழியை மட்டும் பார். உன்னுடைய வாழ்வில் கஷ்டமோ நஷ்டமோ எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு உதவிகரமாகவே இருப்பேன். இன்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்லிவிட்டேன். உனக்கு ஒரு பெண்ணால் ஆபத்து, தேவையில்லாமல் அந்த பெண்ணை உன் வீட்டிற்குள் விடாதே, உன் குடும்பத்தில் இருக்கும் நியாயத்தை சொல்லாதே என்று எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு அந்த பெண்ணால் பிரச்சனை வருகிறது என்று என்னிடம் சொன்னால் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். புரிகிறதா? எதுவுமே செய்யவே மாட்டேன். ஒரு முறைதான் ஒருவனை காப்பாற்ற முடியும். இவனால் ஒரு பிரச்சனை, அவனால் ஒரு பிரச்சனை என்றால் அதிலிருந்து நீதான் மீண்டு வர வேண்டுமே தவிர தேவையில்லாமல் ஏதேதோ போட்டு குழப்பிக் கொள்ளவே கூடாது. சிரித்து சந்தோஷமாக இருங்கள். உங்களை எப்பேற்பட்ட ஆபத்தில் இருந்தாலும் உங்களை நான் காப்பாற்றி அந்த விஷயத்திலிருந்து உங்களை வெளியில் கொண்டு வருவேன். இப்பொழுதும் தேவையில்லாமல் தந்திரமான பெண்களை எல்லாம் நீ நண்பனாக வைத்திருக்கிறாய். அப்படிப்பட்ட நண்பர்கள் உனக்கு தேவையே அல்ல. நீ ஆறுதலான ஒரு விஷயத்தை தேடுகிறாய் என்பதற்காக உன்னிடம் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு அவள் வெளியில் சொல்லி உட்கார்ந்து சிரிப்பதற்காக இல்லை உன்னுடைய வாழ்க்கை. எந்த ஒரு இதுவரைக்கும் சொல்லிவிட்டாய். உன் வாழ்க்கையில் என்னென்ன நடந்ததோ எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டாய். இனிமேல் சொல்லாமல் பார்த்துக்கொள். இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறும் நடக்காமல் பார்த்துக்கொள். இன்றிலிருந்து உன் வாழ்க்கை எல்லாம் மாறட்டும். சகல சௌபாக்கியங்களும் உன் வாழ்க்கையில் கிடைக்கட்டும். கூடிய சீக்கிரத்தில் உன் வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் எடுத்துவிட்டு சந்தோஷமான எல்லா விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் நானே வந்து சேர்க்கிறேன். இந்த சாயாகிய நான் எப்பொழுதும் எந்நாளும் இந்த சாய் உன் கூடவே இருந்து உனக்கான அனைத்து அருள்களையும் புரிந்து உனக்கு எல்லா விஷயத்தையும் நல்லபடியாகவே செய்து தருவேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.